டிலிமா அரசடி 33 பெய்லி ரோட் மட்டக்களப்பு. அதில் நான் வசிக்கிறேன். 2ஆம் தேதி காலையில் ஒரு 8:30 9 மணிக்குள்ள 3 பேங்க்காரர்கள் வீட்டடிக்கு தேடி வந்தாங்க. ஆனால் அக்கா சொன்னோம் ரினோசனை கூப்பிட்றாங்க, போய் என்னன்னு கேளு. அப்போ நான் போனேன் வெளியே. அப்போ ரினோசனுங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆள் படுக்கே என்னத்துக்குன்னு கேட்டேன். அவர போனை புரைக்கினேன். நான் சொன்னேன் போன் மட்டும் இல்லை, அவர பேசையும் காணல. அவங்க கேட்காங்க சைக்கிள் என்னையும் கொண்டவரா. நான் சொன்னேன் அந்த இருந்த இடத்துல ஒரு சைக்கிள் இருக்கி, நானும் ஒரு 3 மணிக்குள்ள எடுத்துட்டு கொண்டு உங்கள்கிட்ட தாரேன். இல்லை எங்களுக்கு இப்போ அந்த சைக்கிள் வேணும், நீங்கள் அந்த சைக்கிளை கொண்டு தரலாட்டி நடவடிக்கை எடுப்போம். சைக்கிள் கொண்டு தந்தா தான் நான் போன் தருவேன். 3 இல்லை ஒரு சொல்கிறேன் போன் தருவேன். சரியப்பா நான் எடுத்து தாரேன்ட்டு நான் உடனே போய் அந்த சைக்கிளை கொண்டு அந்த பேங்க் அடியில் கொடுத்தேன். இந்தாங்கன்னு கொடுக்க அந்த அதுக்குள்ளே இருந்த செக்யூரிட்டி கார்டு மேலே இருந்து சொல்கிறேன், நாங்கள் கீழே நிற்கோம், நாங்கள் இவரை கல்லணுண்டு ஃபேஸ்புக்கில் போடுவோம், நான் ஒன்றும் பேசலை, அவரை வேற சொல்லுங்க சைக்கிள் கொடுக்குறேன்டா, நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம், இவரை போலீஸுக்கு கொடுப்போம், அதுக்குன்னு நான் ஒன்றும் பேசலை. சரி என்றுட்டு வந்துட்டு என் புள்ள ஒரு 2:30 3 மணி போல் ஒளிம்பிட்டு கேட்டான், மம்மி எந்த ஃபோனுங்க மம்மி எந்த ஃபோனுங்க. நான் சொன்னேன் இப்படி நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கா, நான் அந்த சைக்கிளை கொடுத்துட்டேன், நீ போய் சொறி சொல்லிட்டு போன வேண்டிட்டு வா. சரி என்னட்டு அவன் வந்து நடந்த ஆள் பேங்குக்கு போனா என் சின்னவனை அனுப்புறான் 2வது படியன கடைசிய. போப்பா வாச்சான் போறான் என்னன்னு போய் பார்த்துட்டு வா. அவன் பார்த்துட்டு ஓடி வந்து சொன்னான், மம்மியை வாச்சானை இருத்தாட்டி வச்சிருக்காங்க கதிரையில் பேங்குக்குள்ள. சரி திருப்பி சொல்றான், இல்லை போய் நீ பார்த்துட்டு வா, இருத்தாட்டி வச்சிருக்காங்கன்னா பார்த்துட்டு வா. வந்து சொன்னான், மம்மி போலீஸ் ஜீப் பாச்சானே ஏற்றிட்டு போகுது. சரி நான் கொஞ்சம் நேரம் திடமா என்னடாது போலீஸ் ஜீப் இருக்கேன், அவங்க போலீஸில் கொடுக்குறேன்னு சொன்னவங்க தானே. சரி என்னட்டு விட்டுட்டு நான் போலீஸுக்குள்ளே போகிறேன். போயிட்டு கேட்கையும், மம்மியை என்னையும் எடுத்து விடுங்க, நான் நிலாம்பாச்சாண்ட விட்ட நாளைக்கு வேலைக்கு போகணும், எடுத்து விடுங்க. பொருவுண்டு சொல்லி போட்டு ஓஎஸ்சி மாத்திய பார்க்கணும்னு சொன்னேன். அதுக்குள்ள இருக்கிறாக்கள்கிட்ட நான் ஓஎஸ்சியை பார்க்கணும். அவங்க சொன்னாங்க ஓஎஸ்சி இல்லை 6 மணி போல் வாங்க. சரி என்றுட்டு நான் வீட்டை வந்து எல்லாம் செஞ்சுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு 7 மணி போல் சாரன் ஒன்றோடையும் இட்லி பார்சல் ஒன்றோடையும் போனேன். அப்போ சொன்னாங்க இட்லி பார்சல் சாரன் தேவையில்ல, இட்லி பார்சலை தாங்க, நான் அதை கொடுக்குறேன். அப்போ அவடுத்துட்டு என் புள்ள பிரித்து சாப்பிட்றான். சாப்பிட்டு போட்டு சொல்கிறான், மம்மியை எடுத்து விடுங்கண்டையும். அப்போ அதுக்குள்ளே இருந்த ஒரு போலீஸ்காரால் சொல்கிறார், அது சின்ன பிரச்சனை, நீங்கள் ஆம் குற்றவாளின்னு சொல்லுங்க, ஒரு 3500 4000 ஃபைன் அடிப்பாங்க, பட்டைக்கு வாங்க. சரி வந்துட்டு அப்போ சொன்னாங்க ஒரு ஷர்ட்டும் ஒரு டவுசரும் எடுத்துகிட்டு வாங்க, வேறு இந்த உடுப்போட கூட்டிகிட்டு போயில தானே எடுத்துகிட்டு வாங்க. சரி என்றுட்டு நான் வந்துட்டேன். காலையில் ஒரு ஷர்ட்டோடையும் டவுசரோடையும் போகிறேன். எண்டக்குள்ளே அந்த மறியலுக்குள்ளே அந்த ரிஷினுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே கம்பி கூட்டுக்குள்ளே உணர்வற்ற நிலையில் இருக்குது. அப்போ சொல்கிறார் ஒரு ஆள், இவன் நடந்தெல்லாம் தெரிஞ்சான், நல்லா தான் இருந்தவன், படுத்தான் ஒழும்புறான் இல்லைன்னு ஒரு ஆள். என்னடா அது படுத்தா ஒழும்புறான் இல்லையா அண்டை விட்டுட்டேன். சரி அதை பெருசாக எடுக்கல, ஒழும்புறான் இல்லையா இந்த மனதில் அந்த எல்லாம் தோணல சொல்கிறாங்க. இருந்துட்டு நீங்கள் வாங்கம்மா உள்ளுக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்து ஒழுப்பினா தான் அவர் ஒழும்பு. நான் போகிறேன், போய் ரினோசன் ஒழுப்பி அந்த பிள்ளைக்கு உணர்வு இல்லை. இப்போ வாங்கம்மா கைத்தாக்களை தூக்கிட்டு போய் அங்கே போய் உடுப்பு போட்டுட்டு நீங்களே உடுப்பு போட்டுவிடுங்க, போட்டுட்டோம் ஆளை புருஷனுக்கு அங்கே என்னது ஸ்போர்ட்ஸுக்குன்னு அங்கே கூட்டிகிட்டு போவோம். சரி என்றுட்டு நானே போய் கைத்தாங்களை உடுப்பு எல்லாம் போட்டுட்டு ஆளை விட்டுட்டேன். விட உடனே என்ன ஒரு புக்கில் அவரை சைன் இருந்தால் தான் அங்கே கொண்டு போகலாம்னு சொன்னாங்க. சரி நமக்கு என்னன்னுட்டு இந்த பிள்ளைகிட்ட ஐயா நீங்கள் பிடிச்சம்மா சைன் வைங்க, நீங்கள் பிடிச்சம்மா சைன் வைங்க. சரி அந்த உணர்வற்ற நிலையிலே நான் நினைஞ்சேன், பிடிச்சி பிள்ளைகிட்ட சைனை வைத்தேன். ஆனால் அந்த பிள்ளைகிட்ட சைன் இல்லாது, என்ற பிள்ளைகிட்ட சைன் வடிவான சைன் ஆகணும், உணர்வற்ற நிலைவு தான். சரி என்று விட்டால் திருப்பி சொன்னாங்க ஆட்டோவில் ஏற்றிட்டு போகணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்குள்ளே நான் சொன்னேன், நான் கொஞ்சம் வீட்டை போயிட்டு வாரணி வேட்டை போயிட்டு. சரி என்று வீட்டை போயிட்டு நான் வேட்டை சொல்லேன், சரி வா ஏற்றி விடுவோம் என்னென்னு பார்ப்போம். வந்துட்டு இவர் வந்து பார்க்க வேட்டை ஒன்றும் கதைக்கலை, அவங்க ஒன்றுமே கதைக்கலை. இவர் இருந்து அவங்களே அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்து திருப்பி பிரச்சனைக்குள்ளே இருந்து அந்த அதுக்குள்ளே இருந்து கூட்டுக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு ஆட்டோவில் நடத்தாட்டி கொண்டு வந்தாங்க. அவன் ஆட்டோக்குள்ளே தூரம்ல புள்ள பிடிச்சிட்டு இப்படி நிற்கான். அப்போ சொன்னாங்க இவருக்கு ஐஸ் சுற்றியில் அடிச்சிட்டு போகலன்றாங்க. நானும் ஒன்றும் பேசலை.
அதுக்குள்ளேயும் அந்த துண்டுக்குள்ளேயும் கூப்பிட்டு சொல்றாங்க, மூடமா ஐஸ் வச்சிருந்தேன். என்ன சார் ஐஸ் வச்சிருந்தேதா? சைக்கிள் கேஸ்ல எல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன் நீங்கன்னு சொல்லையும், இல்லம்மா அவர் ஐஸ் குடிச்சிருக்கேன்டாங்க. வந்துட்டு நான் விட்டுட்டோண்டு என்னை அதை செய்யலை, நான் விட்டுட்டேன். அதற்கு பிறகுதான் இவங்க நினைஞ்சாங்க ஆட்டோ மட்டும் கொண்டாங்க. ஆட்டோக்குள்ள நான் தான் புள்ளி ஏற்றி விட்டேன். மம்மி வாரனப்பன் ஏறுண்டு நான் தான் ஏற்றி விட்டேன். ஏற்றி விட்டுட்டு கோட்ஸுக்குள்ளே போனேன். எனக்கு இவங்க இந்த பிள்ளையில பதற்றல் நினைக்கிறதுல இவங்க இன்னையோ எல்லாம் நடக்குது, நான் விட்டுட்டேன் ஐஸு ஐஸுன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் பேசலை. அப்போ ஜட்ஜ் தூக்கி இப்படி புத்தகத்தை இப்படி போட்டுட்டான், அந்த புத்தகத்தை இங்கே போட்டுட்டான். அப்போ எனக்கு பதட்டம் எழும்பிட்டு என்ன புத்தகத்தை போட்டுட்டா என்ன பிரச்சனைன்னுட்டு நான் நினைஞ்சேன். பட் எல்லாம் குளறி கொண்டுட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே போலீஸ்காரால் சொல்கிறே, இவரை எடுக்கிறண்டா ஒரு ஆள் லோயர் ஒரு ஆள் வேணும் அண்டு நான் ஒரு ஆளை பிடிச்சி தாங்கன்னு அந்த போலீஸ்காரால் தான் எனக்கு ஒரு லோயர் பிடிச்சி தந்தேன். லோயரை பிடிச்சி தந்தேன் கதைச்சி இவட்டையை கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இவரை நிலையத்தை பார்த்து ஜட்ஜ் நீதிபதி விடலை. 2ஆம் தரம் போக்குள்ள நான் ஃபோன் பண்ணி என் புருஷனை கூப்பிட்டேன். என் புருஷன் தலைமாட்டில் இப்படி தோளில் சாஞ்சபடி சொன்னாங்க, அரைங்க அரைங்க அப்போதான் உணர்வு வருமெண்டு. நானும் அரைஞ்சேன். ரெண்டு பிள்ளைக்கு உணர்வு வந்தது. தலையில குட்ட விடாமட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு விளங்க இல்லை. குட்ட விடாமட்டாங்க. சரி அவ எழுதிட்டு சொல்லிட்டான், இந்த மாதிரி என்று சொல்லிட்டாங்க. அவங்க கதைச்சதெல்லாம் நான் மைண்டில் எடுத்துக்கொள்ளலை. என் பிள்ளைகிட்ட உணர்வை தான் பார்த்தேன். சரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற மாதிரி தான் எழுதினாங்க, கொண்டு போங்க வேற ஆஸ்பத்திரிக்கு. சரி இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் வீட்டை வந்துட்டேன். அப்பையும் பின்னேரம் ஓடி போய் நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், பேர் வந்துருக்கா இல்லை. அப்போ அந்த பிரச்சனைக்குள்ளே பார்ப்போம்ட்டு வெட்டியால் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், வந்திருக்காண்ட. ஓமாம்மா வந்திருக்கி. சரி இன்னொரு ஆள்கிட்டையும் கேட்டேன், எடுத்துட்டு வெட்டியால் ஓம் வந்திருக்கி. அப்போ இப்போ இந்த பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்கையும், அது சொல்லலாமா நாளைக்கும் கூட்டிகிட்டு போவோம், அது எங்களுக்கு சொல்லலாது, அந்த ஏன்னோ ஒரு சைன் வேணுமெண்டு நாளைக்கும் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டாங்க. வந்தேன் சரி என்று விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த நாளும் போய் பார்க்க இல்லை. அடுத்த நாள் போக புருஷனுக்குள்ள சொன்னாங்க, அவரை ஒரு கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கி, அதில் நீங்கள் பார்க்கலானே, அதையும் நான் விட்டுட்டேன். சரி கிளினிக் கூட்டிகிட்டு போயிருக்காங்க தானே. நான் திருப்பி 5ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போனவங்க அவங்க அப்போதான் அவரை வச்சிருக்காங்க. 5ஆம் தேதி ஆஸ்பத்திரிக்கு போனவர் ஆள் எந்த ஒரு உணர்வற்ற நிலையிலேயும் தான் இருந்தவர். அப்போ டாக்டர் எல்லாத்தையும் விசாரிச்சு எப்படி என்னென்ன மாதிரி. அப்போ நான் சொன்னேன், சொல்லி போட்டு அவர் சொன்னார், எங்கள்கிட்ட ஒரு சைன் பண்ணிடு, கல்வினைக்கு கொண்டு போய் என்னை எடுக்கணும், ஸ்கேன் என்னை எடுக்கணும், எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் எல்லாம் எடுத்த பிறகு நான் அடுத்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே போய் வேற பார்க்க போகிறோம்ண்டு வேற அதுக்குள்ளே இருக்கிற நர்ஸ் ரினோசன் சொல்ல பார்க்கணும்ண்டு என்ன அந்த அடித்த கேஸாண்டு கேட்டாங்க. எனக்கு அப்பையும் மைண்டில் அது யோசிக்கலை, இவங்க அடித்த கேஸாண்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு விட்டுட்டு திருப்பி வரேன். டாக்டர்கிட்ட இறங்கி வந்து ஜேமோக்கிட்ட எல்லாம் போய் காய்ச்சி அவ சொன்னா, எங்களுக்கு ரிப்போர்ட் இல்லை, அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். திருப்பி வரேன். அந்த டாக்டரை கண்டனம் காணேன். டாக்டர் உண்மையை சொல்லுங்க, நான் தாய், என்ன நடந்தேன்னு சொல்லுங்க என்ற பிள்ளைக்கு சொல்ல. யார் சொன்னேன், அம்மா மூளை வீங்கிருக்கி ரத்தம் ப்ளீடிங் வந்து அதனாலதான் இவர் இப்படி இருக்கேன் நான் சொன்னேன். அப்ப சுய அறிவு இவருக்கு வருமா? நான் கேட்ட கேள்வி, சுய அறிவு வருமா? அது எனக்கு சொல்லலாம் இவ்வளவுதான் அவர் சொன்னேன். அதுக்கு பிறகு போறதும் பார்க்கறதும் அப்படியோ வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணிக்கு ஆள் செத்து போயிட்டு எங்களுக்கு சொன்னது இவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிறார்கள் அடிச்சபடியாத்தான் இப்படி வந்தது, அடிச்சபடியாத்தான் வந்தது. அதுக்குள்ள இருக்கிற ஆட்கள் யாராருன்னு தெரியா எல்லாரும் எங்கள்கிட்ட சொல்லி கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ போஸ்ட்மார்ட்டம் அதை முடிஞ்ச பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தானே அதுக்கு போனோம். அவங்க எழுதுறாங்க, அந்த நான் இந்த பொடியை வேண்டதுக்கு சுக இனம் காரணமாக இறந்துள்ளார். இந்த புள்ள சுக இனம் காரணமாக இறக்கல்ல. அதை எப்படி நல்லா நடந்து போன புள்ள, இட்லி சாப்பிட்ட புள்ள, நாளைக்கு வேலைக்கு போகணுமென்ற புள்ள இப்படி சுக இனம் காரணமாக வார இல்லை. நாங்கள் ஏதோ உள்ளுக்குள்ள செஞ்சிருக்காங்க. என் பிள்ளையிட இந்த கண்ணி அப்படியோ நீளம் பாரிச்சு, இங்கே அவ்வளோ நீளம் பாரிச்சு கிடக்கு. இந்த சில கைகளில் நீளமா பாரிச்சு கிடக்கு. அடிக்காம நீளம் பாரிக்காது, எந்த ஒரு நோய்க்கு நீளம் பாரிக்காது. அடிச்ச வடிவாத்தான் அது நீளம் பாரிச்சிருக்கு. இதுக்கு மக்களாகிய நீங்க நல்ல ஒரு தகுந்த முடிவு எடுக்கணும்.
எந்த பிள்ளை சுயினமா சாகல்ல. நாங்க அதை கேட்டு சண்டை பிடிச்சதுக்கு அவர் அந்த அந்த பார்ட்ஸ் எழுதின பாட்டை அப்படியே பிச்சார் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு முதல் இருந்த எழுதித்தான் நான் சைன் வச்சனா. இதான் இத்த வரைக்கும் நடந்தது. எனக்கு கோளுக்கு மேல கோல். எந்த புருஷனை ஜீப்ல அங்க இருந்து நீ எழுதணும் ஏத்திட்டு வந்தாங்க. நாங்க விடல. எந்த புருஷனை எழுதுறதுக்கோ கதைக்கிறதுக்கோ நாங்க விடல. எந்த தகப்பன் சைன் வச்சாலும் செல்லுபடியாகுமாமே இதெல்லாம் தெரியாது எங்களுக்கு. முதலாவது மக்களாகிய நீங்க அறியாம என்ற ஒன்று நாங்க செஞ்சு இப்படி பிள்ளையில பழி கொடுக்கறத நிப்பாட்டுங்க. முதல் யோசிங்க. இந்த ஐடென்டி கார்டு கொடுத்தாலும் ஒரு தாய் தகப்பன் போய் ஐடென்டி கார்டு கொடுத்தாலும் பிள்ளைகளை வெட்டைக்கு எடுக்கலாமா? தயவு செய்து பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனா போலீஸ்மேன் உங்களோட ஐடென்டி கார்டை கொடுத்தண்டாலும் அந்த பிள்ளைய வெட்டைக்கவீங்க. இடவையிலே இருந்தாலும் சரி வச்சிருக்க வேணாம். எந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது. எனக்கு இதுக்கேற்ற ஒரு நியாயம் தேவை. மக்களாகிய நீங்களும் அரச ஊழியர்களும் எங்களுக்கு உதவி செய்யுங்க.